ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இந்த கூகுள் எட்சென்ஸ்னு சொன்னா என்னது, கூகுள் எட்சென்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதுக்குள்ள என்னென்ன இருக்கு, இது என்ன மாதிரியான விஷயங்கள், அதாவது என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு தருது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு சேனலை பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போக முன்னால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க, அப்பதான் புரியும். இந்த கூகுள் எட்சென்ஸ் அக்கௌண்ட் சொன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு யூடியூப் சேனல் நடத்துறீங்க, இல்லைன்னு சொன்னா நீங்க ஒரு வெப்சைட் நடத்திட்டு வரீங்க. இப்போ இந்த யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, இந்த வெப்சைட்டுகளாக இருந்தாலும் சரி, கூகுளுக்கு கீழே தான் இருக்குது. கூகுள் ஒரு ப்ராடக்ட் தான். இப்போ நாங்கள் யூடியூப் சேனலை வந்து எடுத்துக்கொள்வோம். யூடியூப் சேனல் வந்து கூகுளில் வந்து ஒரு ப்ராடக்ட் தான். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு வரீங்க, இதில் நோக்கம் என்ன, மணி ஏர்ன் பண்ணுறது, காசு சம்பாதிக்கிறது தான் யூடியூப் சேனல் நடத்துறது உங்களோட ஒரு நோக்கமாக இருந்துட்டு இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் வந்து மோனிடைசேஷன் பண்ணிட்டீங்க. இதுக்கான நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, நான் பிறகு சொல்கிறேன். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு வரீங்க, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு உங்களோட சேனலை வந்து மோனிடைஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இது மூலமா மணி எப்படி வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப் மூலமாக உங்களுக்கு மணி எடுத்துக்கொள்ள முடியாது. இதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. மணி வர்றது வந்து எங்கே வரும்னு சொன்னால், இந்த கூகுள் எட்சென்ஸ் சொல்ற இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். கிட்டத்தட்ட இது ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. உங்களோட யூடியூப் சேனலுக்குள்ள மணி எவ்வளோ வரணும், எவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த கூகுள் எட்சென்ஸ் சொல்ற இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அதுல இருந்து தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும். அதுல இருந்து உங்களுக்கு வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். இந்த கூகுள் எட்சென்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணாம, அக்கௌண்ட் இல்லாம உங்களோட சேனலை வந்து மோனிடைசேஷன் பண்ண முடியாது, மணி ஏர்ன் பண்ணவும் முடியாது. இந்த கூகுள் எட்சென்ஸ் வந்து எப்போ கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உங்களோட சேனல் வந்து மோனிடைசேஷன் ஆகும். மோனிடைசேஷன் ஆகுறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு யூடியூப் சேனலை வந்து மோனிடைசேஷன் பண்ணுறேன்னு சொன்னால், இந்த பேசிக்காக வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்ச் ஹவர்ஸ், அதாவது 4000 மணி நேரமும் தேவைப்படும். இப்படி இருந்தோம்னு சொன்னால் தான் உங்களோட யூடியூப் வந்து மோனிடைசேஷன் பண்ணுறதுக்காக எலிஜிபிள் ஆகும். இதுதான் வந்து அவங்களோட பேசிக் ரூல்ஸ். அதோட வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட சேனல் வந்து நீங்கள் நடத்திட்டு இருக்கிற சேனல் வந்து கூகுளுடைய வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு வந்து உட்பட்டதாக இருக்கணும். எந்த ஸ்ட்ரைக்கும் வந்து வாங்கியிருக்க கூடாது. இப்போ நீங்கள் கூகுளில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. நான் இது பற்றின வீடியோ வந்து சேனலில் தெளிவாக போட்டிருக்கேன். தெரியலன்னு சொன்னால் போய்ட்டு பார்த்துக்கொள்ளுங்க. நிறைய வந்து இவங்களோட ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ரூல்ஸில் வந்து நீங்கள் மீறினீங்கன்னு சொன்னால் உங்களோட சேனல் வந்து மானிடைசேஷன் பண்ண முடியாது. அதாவது கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்னு சொல்லி ஒன்று இருக்குது. நீங்கள் யூடியூபுடைய ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்க ரூல்ஸ் எல்லாம் மீறினீங்கன்னு சொன்னால் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. இப்போ கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சேனலை வந்து மானிடைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. இது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக், காப்பிரைட் கிளைமில் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஏன்னு சொன்னால் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இல்லை காப்பிரைட் கிளைமோ வந்து யூடியூப் தர்றதில்லை உங்களுக்கு. இது வந்து உங்களை மாதிரி ஒரு யூடியூபர் தான் தருவாங்க. நீங்கள் அவங்களோட வீடியோக்கள் எடுத்து போட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து மெயிலோ மெசேஜோ போகும். அது மூலமாக வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக்கோ இல்லை கிளைமோ வந்து தர்றது தான் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ காப்பிரைட் கிளைம்டோ சொல்லுவாங்க. இது இருந்தால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதோட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னா, நீங்கள் இன்னொருத்தர வீடியோக்கள் எடுத்து போட்டிங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு சேனலில் வந்து நிறைய வீடியோக்கள் போடுவாங்க. அந்த வீடியோ அப்படியே நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட சேனலில் வந்து இது வந்து ரீயூஸ்ட் கண்டென்ட் சொல்லி தான் எடுத்துக்கொள்ளப்படும். இப்படி இப்போ வீடியோக்கள் போட்டிருந்தேன்னு சொன்னால் அவங்களோட சேனலை வந்து மோனிடைசேஷன் பண்ணி தர மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அடுத்தவங்களோட வீடியோ நீங்கள் எடுத்து போட்டதுனால. நீங்கள் வீடியோக்கள் போடுறா இருந்தேன்னு சொன்னால் உங்களோட ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். இப்போ அடுத்தவங்களோட வீடியோக்கள் எடுத்து போட்டேன்னு சொன்னால் இதுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அப்படி எடுத்து போட முடியாது. ஃபேர் யூசேஜ் பாலிசி அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இது சம்மந்தமாக நான் நிறைய வீடியோக்கள் வந்து சேனலில் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் வந்து போயிட்டு பார்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த யூடியூப்டைய ரூல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி சரியாக நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் ரீச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் யூடியூபாலே உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து தருவாங்க. இப்போ நீங்கள் அந்த YT ஸ்டுடியோ வச்சுருப்பீங்க, எல்லாரும் யூடியூப் சேனல் வச்சுருக்க எல்லாருமே YT ஸ்டுடியோ வச்சுருப்பீங்க. YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி இந்த ஏர்ன் சொல்கிற இந்த பேஜை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னு சொன்னால் இதிலே வந்து உங்களுக்கு சேனல் வந்து மோனிடைசேஷன் அப்ளை பண்ணுறதுக்காக வேண்டி அப்ளை நவுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் தந்திருப்பாங்க. நீங்கள் சொன்ன இந்த ரிக்குவயர்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போகணுன்னு சொன்னால் உள்ளே போனோன்னா இப்படி 3 விஷயங்கள் வந்து வரும். இந்த 3ல் வந்து முதல்ல வந்து இருக்கிறன்னு சொன்னால் இவங்களோட பேசிக் ரூல்ஸல் வந்து இது கிளிக் பண்ணி நீங்கள் எக்ரிமெண்ட்டை வந்து கொடுத்துக்கலாம், ஓகே சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த 2வது விஷயத்த வந்து பார்ப்போம். இதுதான் வந்து இந்த கூகுள் எட்சென்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனது வந்து உங்களுக்கு ஏற்கனவே கூகுள் எட்சென்ஸ் அக்கௌண்ட் இருந்துன்னு சொன்னால் ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஏற்கனவே இருந்துன்னு சொல்லி கொடுத்து நீங்கள் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உள்ளே போயிடலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு அக்கௌண்ட் இல்லைன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ண சொல்லும். பொதுவாக வந்து சேனலை வந்து மோனிடைசேஷன் பண்ணும்போது தான் வந்து அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறது. அதுக்கு முதல்ல கிரியேட் பண்ணுறது குறவு. வேறு வெப்சைட்டில் வச்சுட்டு இருந்தால்
அப்படி கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லாமல் வந்து ஒரு சேனலை வந்து புதுசாக ஆரம்பித்து அவங்க சேனலை வந்து மோனிடைசேஷன் பண்ணும்போது தான் வந்து இந்த கூகுள் எட்சென்ஸ் வந்து சொல்றதை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இதான் வந்து கூடுதலாக வந்து நடக்கும். இப்போ இதை வந்து கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போனால் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இது சம்மந்தமாக நான் தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த கூகுள் எட்சென்ஸ் சொல்கிறது வந்து ஒரு பார்ட். இதில் வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்கணும். ஐடி வெரிஃபிகேஷன் கொடுக்கணும், அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கொடுக்கணும், அதோட வந்து பின் நம்பர்லாம் கொடுக்க வேண்டி வரும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் எட்சென்ஸ் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து உள்ளே போய்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து செய்ய வேண்டியிருக்கு. இது நான் வந்து தெளிவாக இன்னொரு வீடியோக்கள் வந்து போடுறேன். நீங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லி 2வது டிக் ஆகிடும், சரின்னு சொல்லி டிக் ஆகிடும். 3வது என்ன சொன்னால் ப்ரொசஸிங்கில் வச்சுருப்பாங்க, செக் பண்ணுவாங்க. 2 to 3 வீக்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களோட சேனல் வந்து சரியாக இருந்துன்னு சொன்னால் வந்து 1 டேக்குள்ளேயே வந்து அவங்களோட சேனல் வந்து மோனிடைசேஷன் பண்ணி தந்துடுவாங்க. சரியாக இருந்துன்னு சொன்னால் அவங்களோட ரூல்ஸில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். முக்கியமாக வந்து ரீயூஸ்ட் கண்டென்ட் இருக்கக்கூடாது, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்து இருக்கக்கூடாது. இல்லைன்னு சொன்னால் அவங்களோட சேனல் வந்து ஓகேன்னு சொல்லி மோனிடைசேஷன் பண்ணி தந்துடுவாங்க. இந்த 3 ஸ்டேஜும் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அவங்களோட சேனலில் வந்து அவங்களோட வீடியோக்களில் வந்து டாலர் சிம்பிள் வரும். டாலர் சிம்பிள் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பார்த்துக்கலாம், மணி வந்து வந்துட்டே இருக்கும். இப்படி $10 வந்து வரைக்கும் வந்து வரும். $10 வந்ததும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்து அவங்களோட ஐடி வெரிஃபிகேஷனுக்காக வேண்டி அனுப்புவாங்க. இப்போ நீங்கள் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அட்ரஸ் எல்லாம் வந்து கூகுள் எட்சென்ஸில் போயிட்டு அட்ரஸ் கொடுக்கணும், நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. இப்போ உங்களோட அட்ரஸ் எல்லாம் நீங்கள் சரியாக கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற அட்ரஸுக்கு வந்து கூகுளால் வந்து ஒரு பின் நம்பர் ஒன்று அனுப்புவாங்க. $10 ரீச் ஆகினதும் அந்த பின் நம்பருக்கு வந்து நீங்கள் வரலன்னு சொன்னால், $10 ரீச் ஆகி வரலன்னு சொன்னால் உங்களுக்கு பின் நம்பருக்கு வந்து ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். ரிக்வஸ்ட் கொடுத்தோன்னு சொன்னால் வரும். ரிக்வஸ்ட் கொடுத்து ஒரு 1 to 2 வீக் வரைக்கும் பாருங்கள். வரலன்னு சொன்னால் திரும்பவும் ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். அது அப்படி 3 தடவை ரிக்வஸ்ட் வந்து கொடுக்கலாம். 3 தடவை கொடுத்தும் வரலன்னு சொன்னால் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸில் வந்து சில பிழைகள் இருக்கும், அதை வந்து நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டி வரும். இப்படி ரிக்வஸ்ட் கொடுத்து லெட்டர் வீட்டுக்கு வந்தது பிறகு அதில் வந்து ஒரு பின் நம்பர் இருக்கும். அந்த பின் நம்பரை வந்து நீங்கள் கூகுள் எட்சென்ஸில் வந்து கொடுக்க வேண்டி வரும். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவனோட மற்ற இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் சரியாக செஞ்சு கொள்ளணும். அதை நான் தெளிவாக இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். எல்லாம் முடிஞ்சு எப்போ உங்களுக்கு மணி வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள் $100 ரீச் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து வரும். இப்போது உங்களோட ஒரு சேனல் இல்லை, உங்களோட யூடியூப் எட்சென்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் கூகுள் அண்டரில் இருக்கிற வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை யூடியூப் சேனல் 4-5 வச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துல வர மணியும் வந்து அங்கே தான் வந்து வரும். இப்போ நீங்கள் ஒரு 3 யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கொள்வோம். 3 யூடியூப் சேனலில் வந்து மாதம் $20, $30, இல்லை $50 எவ்வளோ வருதோ எல்லாமே வந்து அங்கே வரும். இப்படி $100 ரீச் ஆகினதுக்கு பிறகு வந்து தான் அந்த கூகுள் எட்சென்ஸ் உள்ள அக்கௌண்ட்டில் இருந்து காசு அவங்களோட மெயினாக அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும். எப்போ $100 ரீச் ஆகுதோ, இப்போ நீங்கள் உங்களோட சேனலை வந்து மோனிடைசேஷன் பண்ணிட்டீங்க. இந்த முதல் மாதம் வந்து உங்களுக்கு ஒரு $30 தான் வந்திருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த மாதம் ஒரு $40 வருது. அப்படி எப்போ $100 ரீச் ஆகுதோ, $100 ரீச் ஆகணும்னு தான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து காசை வந்து மாற்றிக்கொள்ளலாம். $100 ரீச் ஆகின பிறகு தான் உங்களுக்கு வந்து காசை வந்து மாற்றிக்கலாம். அதுக்கு முதல் வந்து எடுக்க முடியாது. ஏன்னா அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் அப்படி அவங்க $100 தான் வச்சுருக்காங்க. அவங்களோட லிமிட் வந்து $100 ரீச் ஆகினா மாற்றிக்கலாம். முதல் மாதமே $100 ரீச் ஆகினா கூட அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வந்து சேர்ந்துடும். காசு வந்து சேர்ந்தது வந்து அவங்களோட பேங்க்லேருந்து உங்களுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பெரிய ப்ரொசஸிங். இது பற்றி நான் தனியாக வீடியோக்கள் போடுறேன். அதோட வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், உங்களோட கூகுள் எட்சென்ஸ் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, ஒருத்தர் பேரில் ஒரு அட்ரஸில் வந்து ஒரு கூகுள் எட்சென்ஸ் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் நிறைய கூகுள் எட்சென்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்கன்னு சொன்னால் ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. ஒரு கூகுள் எட்சென்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ சேனல் வந்தாலும் கொடுத்துக்கொள்ளலாம், எவ்வளோ வெப்சைட் வேணாலும் கொடுத்துக்கொள்ளலாம். உள்ளே போயிட்டு அது வெப்சைட்டை கிரியேட் பண்ணி உள்ளே போனோன்னா அது உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ வந்து தெளிவாக வந்து புரியும். இப்போ இதுதான் வந்து எட்சென்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பேசிக். எட்சென்ஸ் அக்கௌண்ட் எப்போ கிரியேட் பண்ணணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, எட்சென்ஸ் அக்கௌண்ட்னா என்னது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான் எட்சென்ஸ் அக்கௌண்ட்னு சொல்கிறது. எட்சென்ஸ் அக்கௌண்ட் வந்து எவ்வளோ முக்கியம்னு சொல்லி இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து யூடியூப்லேருந்து மணியை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியாது. யூடியூப்லேருந்து வர எல்லாமே வந்து எட்சென்ஸ் அக்கௌண்ட்டு தான் போகும். எட்சென்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். பேங்க்ல இருந்து அவங்களுக்கு வந்து மணியை வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். இப்படி நிறைய ரூல்ஸ்கள் வந்து வச்சுருக்கு. நான் இனி வர வீடியோக்களில் வந்து இதை பற்றின தெளிவான விஷயங்கள் போடுறேன். சேனல் மோனிடைசேஷன் பண்ணுற விஷயங்கள், எட்சென்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு, மணி எப்படி பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணலாம், பேங்க் வரைக்கும் கொண்டு வித்ட்ரா பண்ணி கைக்கு எடுத்துக்கொள்ளலாம், இப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து நான் இனி வர வீடியோக்களில் நான் சொல்கிறேன். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அல்தா.